ஒரு நாணயம் அப்படின்னா அதற்கு 2 பக்கங்கள் இருக்கும். ஒரு பக்கத்துடைய கதைய மட்டும் கேட்டுட்டு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வந்துர முடியாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி பேசின காணொளியில நான் சொல்லியிருப்பேன். ராஜா பேரோன் அவர்களை நிர்வாணமாக்கி ஈவிரக்கமே இல்லாம நெல்சன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தாக்கிய காணொளி ஒண்ணு சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. தாழ் நான் கூட ராஜா பேரோன் அவர்கள் நெல்சனை உன்னை பார்த்த இடத்துல நான் அடிச்சே கொன்னுடுவேன்டா, நீ எங்கேயாவது செத்து கிடக்கிறன்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு இந்த அளவுக்கு கொடூரமாக நெல்சன் அவர்களை பார்த்து ராஜா பேரோன் பேசுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய காணொலியாக இது அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நபர் உன்னோட வீடு தேடி பேசுறதுக்கு வராரு, அவங்க 2 பேருக்கு நடுவில் முரண்பாடுகள் வருது அப்படின்னா என் வீட்டை விட்டு வெளில போங்க, இந்த கான்வர்சேஷனை நான் வச்சுக்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல காவல்துறை அதிகாரிகளை கால் பண்ணி வர சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி எங்களை வீடு பூந்து வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு. நெல்சன் அவர்களுடைய தந்தை தான் ராஜா பேரோன் மற்றும் நாம் தமிழர் கட்சியினரை அவருடைய வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நெல்சன் அவர்களுடைய அப்பா கூட ராஜா பேரோன் அவர்கள் நல்ல முறையில் தான் பேசிட்டு இருக்காரு. நெல்சன் அவர்கள் தன்னுடைய அம்மா அண்ணனோடு சர்ச்சில் இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஏன்னா நெல்சனுக்கு எதிரான தக்க செருப்படியான கேள்விகளை ராஜா பேரோன் அவர்களுடைய மனைவி முன்வைக்கிறாங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிற, எங்க கிட்ட FSSAI லைசன்ஸ் எல்லாமே இருக்கு, சீமானவர்கள் மேல அவதூறு பரப்புற, 500 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு சொல்ற, என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டப்ப நெல்சன் வந்து நிலை தடுமாறி பதிலளிக்க முடியாம முதல்ல ராஜா பேரன் அவர்களுடைய மனைவியை தள்ளிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அப்புறம் தான் ராஜா பேரன் அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ராஜா பேரன் அவர்கள் நெல்சன் அடிச்சிட்டாரு, நெல்சனுடைய அண்ணன் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒத்துக்கலாம். ஆனா பெண்கள் மீது கை வைக்கிற அளவுக்கு கேவலமான கீழ்த்தனமான மனநல கொண்டவன் தமிழ் தேசிய அரசியல அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அபாண்டமான குற்றச்சாட்டை ராஜா பேரோனுக்கு எதிராக முன் வச்சு எங்க வீட்டு பெண்களை தாக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சமூக ஊடகங்கள்ல இந்த நெல்சன் அப்படின்றவன் பரப்பிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப பார்த்தா நெல்சனுடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 10 பேர் சேர்ந்து ராஜா பேரோன் அவர்களுடைய வேட்டியெல்லாம் உருகி அவரை வந்து அரை நிர்வாணப்படுத்தி 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கடுமையான தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்கானுங்க. ஆனால் ராஜா பேரோனும் ஒன்றும் சும்மா இல்லை, ஒத்த ஆளா நின்று அந்த 10 பேரையும் எதிர்த்து மனுஷன் போராடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நெல்சன் பேசுறப்ப சொல்றான், கிட்டத்தட்ட 1 வருஷமா திமுக காரனை நான் அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன், திமுக கட்சிக்காரன் ஒருத்தன் கூட என் வீடு தேடி வந்ததில்லை, எதிர்வினையும் ஆற்றுனதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களாம் ரவுடி பயலுக, 2 நாள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வீடியோ போட்டேன், வீடு தேடி வந்துட்டானுங்க ரவுடி பசங்க அப்படின்னு சொல்லி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறான் இந்த பொறுக்கி நெல்சன். ஏண்டா நெல்சா, திமுக கட்சிக்காரன் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருப்பாங்கடா. ஏன்னா அவங்க குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது, அவங்க தவறு பண்ணியிருக்காங்க, அதனால உன்னை எதிர்த்து எதுவும் பேச முடியல. நாம் தமிழர் கட்சிக்காரனோட கைகள் அப்படிங்கிறது கரைபடியாத கைகள். அண்ணன் சீமான் அவர்கள் 15 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனைக்கு நின்றுருக்காரு, அவருக்குன்னு அவர் எதுவுமே சேர்த்துக்கிட்டது இல்லை அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு என்னை போன்ற நபர்கள்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். உன் பக்கத்து ஊருக்காரு ராஜா பேரன் அப்படின்றதுனால உங்ககிட்ட நேரடியாக பேசி ஏன்பா இப்படி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை முன்வைக்கிற, எதுக்கு இப்படி அவதூறு பரப்புற அப்படின்னு உன்னை நாக்கப்புடிங்கிட்டு சாவற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்காரு. அப்போ அதை பேசி முடிச்சு அந்த பிரச்சனையை கடந்து போறதை விட்டுட்டு உன்னுடைய ஆதரவாளர்களை விட்டு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு நபரை தாக்குறதுக்கு பேர் தான் அறமாடா. தன்னை அட்வொகேட் நெல்சன் நான் வக்கீலுக்கு படிச்சு கிழிச்சேன் அப்படின்னு வாய்கிலேயே பேசக்கூடிய இந்த நெல்சனை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய செருப்படி கேள்வி என்ன அப்படின்னா, ராஜா பேரோன் அவர்கள் உங்ககிட்ட அத்துமீறி நடந்துட்டாரு, அங்க ரவுடிசம் பண்றாரு, கட்சி ஆட்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்றாரு அப்படின்னா நீ முதல்ல செய்ய வேண்டியது என்ன, காவல்துறைக்கு கால் பண்ணி என்ன வீடு தேடி வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு நீ ஒரு அட்வொகேட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். அதை விட்டுட்டு 10க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வீட்டை பூட்டி வச்சுட்டு போனை போட்டுட்டு அவனை அடிச்சு கிளிங்க, அவரை தாக்கும் போது
கெட்ட கெட்ட வார்த்தையில நெல்சன் வீட்டுக்குள்ள இருந்து திட்டக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் வெளியில கேட்குது. அப்ப எந்த அளவுக்கு நீ வன்மத்தோட செயல்பட்டிருக்க. அப்போ வீடு தேடி வந்து பேச்சுவார்த்தை நடத்தலான்னு வந்த ஒரு நபரை திட்டமிட்டு நீங்க தாக்கிட்டு அவர் மேல பழிய போட்டு எங்க வீட்டு பெண்களை தாக்கிட்டாரு. அவருடைய அம்மாவுக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கான். டே ராஜா பேரோன் இதுவரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது பெண்களுக்கு ஆதரவாக தாண்டா பல இடத்துல நின்றுருக்காரு. இப்போ கூட ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். ராஜா பேரோன்னு தனியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு பெண்களை கூட்டிட்டு ஆண்கள் போகாதீங்க, அங்க 4 கஞ்சா குடிக்கு பைய குடிகார பயலுக இருந்து அந்த ஒரு ஆம்பளை அடிச்சு விரட்டிட்டு அந்த பெண்ணை மாறி மாறி கற்பழிச்சிடறானுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் ரிப்போர்ட் ஆகாம இருக்கு தமிழ்நாட்டில். அதனால பெண்கள் நம்பி தனியா ஒரு ஆண் கூப்பிட்டா அப்படின்னா எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு பல இடங்கள்ல பெண்களுக்கு ஆதரவாக பேசி இருக்காரா ராஜா பேரோனு. அப்படிப்பட்ட ராஜா பேரோனு உன் வீட்டு பெண்களை தாக்குனா அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இது கட்டவிழ்க்கப்பட்ட பொய்ங்கிறது அப்பட்டமா தெரியுது. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதையா இந்த அட்வொகேட் நெல்சன் அப்படின்றவன். இந்த சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு எப்படிங்க வீடியோ போடுறதுக்கு மனசு வரும்? அப்ப இவன் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஏன் இவன் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ராஜா பேரோனை ஃபோன் பண்ணி ஆளை வர சொல்லி ஒரு 10 பேரை விட்டு தாக்க விட்டுட்டு ராஜா பேரன் வந்து என்ன வந்து தாக்கிட்டாரு, எங்க அம்மாவை தாக்கிட்டாரு. இதற்கு முக்கிய காரணமே வந்து சாட்டையுடைய தூண்டுதல் தான். சாட்டை தான் ராஜா பேரனை தூண்டி விட்டு என் வீட்டுக்கு வர வச்சு ரவுடித்தனம் பண்றதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது. ஏன் சீமான் மேல கூட பழிய போட, சீமான் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் சீமான் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் ராஜா பேரனுக்கு கால் செய்து அட்வொகேட் நெல்சனை வந்து நீங்க தாக்குங்க, அவங்க அம்மாவை போய் அடிங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் தான் சொல்லி ஆள் அனுப்பி விட்டாரு அப்படின்னு கூட சொல்லு. ராஜா பேரன் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர், அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆதரவாளர். எல்லா கட்சிக்காரனும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். நாங்க அறிவாயுதம் ஏந்தி யூடியூப் தளத்துல நீ வந்து பேசக்கூடிய பொய் புரட்டுகளை அவதூறுகளை அம்பலப்படுத்திட்டு வர்றோம். அவர் உன் பக்கத்து ஊருக்காரு அப்படின்றப்போ இந்த தம்பி ஏன் இப்படி செய்யறான் அப்படின்றத கேட்கறதுக்காக வந்திருக்கலாம். வந்த இடத்துல சூழ்நிலையை அவர்களுக்கு எதிராக திசை திருப்பி விட்டு உன் கையில நீயே ஒரு கோடை போட்டுக்கிட்டு பாத்தீங்களா ராஜா பேரன் வந்து கத்தியை வச்சு என்ன கிளின்னு கிழிச்சிட்டாரு அப்படின்னு நீயே ஒரு கோடு போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு, ஏன்னா இவன் தான் அட்வொகேட் ஆச்சே, இவனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால சட்டம் ஓரளவுக்கு இவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால ராஜா பேரனுக்கு எதிராக வழக்கு கொடுத்து ஒட்டுமொத்த கதையும் ராஜா பேரனுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கான் இந்த நெல்சன் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. தம்பி நெல்சா, நீ திமுகக்கு அதிமுகக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்னா குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், மடியில வந்து கணம் இருக்கும், வழியில பயம் இருக்கும். அவங்க வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்தி கொண்டு கடந்து போகலாம். ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரன் திரள் நிதி வாங்கி கட்சி நடத்துறான், மக்கள் பணத்துல வந்து கட்சி இயக்கம் அப்படிங்கறத நடத்திக்கிட்டு இருக்கான். நாங்க பயந்து போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லடா, ஏன்னா நாங்க தப்பு பண்ணல அப்படிங்கிறப்ப என்ன இதுக்குடா நாங்க பயந்து போகணும்? நீ தாண்டா 500 கோடின்னு வாயால வடை சுட்டுட்டு 50 லட்சத்துக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து சீமானவர்கள் அஃபிடவிட்டா தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் இல்லாம 500 கோடிக்கு ஆதாரத்தை காட்டுறானா. 50 லட்சத்துக்கு கயல்விழி அவர்களுடைய சொத்து பிரச்சனை அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா கயல்விழியோட அப்பாவுக்கு 2 குடும்பம் அப்படிங்கிறப்போ அது ஏற்கனவே பல மாதங்களாக பிரச்சனையாக இருந்து இப்போதான் முடிவுக்கு வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. அதை சீமானவர்கள் அஃபிடவிட்ல பதிவு பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் எடுத்துட்டு கவிட்டு வந்த இந்த நெல்சன் பைய ஆதாரத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே கோபம் இருக்கக்கூடிய எங்க பக்கம் உண்மை இருக்குன்னு நினைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் உன்னை வீடேறி வந்து கேள்வி கேட்க தான் செய்வான். அதுக்கு நீ 10 பேரை விட்டு அடிச்சு அறநிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புவியா அப்படின்னு இந்த நெல்சனுக்கு எதிரான வன்மையான கண்டனங்களை முன் வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை இந்த தற்குறி நெல்சனுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.